இந்தியா பேசின மெசேஜ் நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலஸ்ட் பண்ணவோ அபியூஸ் பண்ணவோ கிடையாது. இது டோட்டலாக சோஷியல் மீடியா பைத்தியங்கள் நினைக்கிறேன். டோட்டலாகவே இல்லை, ரெண்டு தரப்புமே வந்து சரியில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். 1 கோடி ரூபாய் கூப்பிட்டு கேட்டு மிரட்டினாங்கன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான ஆளான்னு தெரியல. முதல்ல தெளிவாக பேசுகிறதான்னு கேட்டால் அதே சமயத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் பேசுகிறாங்க. நான் சொல்கிறது பெண் தரப்பில். நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்க, ஓகேயா, எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னான்னு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா உண்மையாக இவங்க இன்னசென்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கு விட போகிறோம். யாருமே வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விட போகிறது இல்லை. ஸ்கேமில் இருக்கிற ஒருத்தனை எதுக்கு சார் அவங்க கூட பழகணும்? அவனை எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்க? வீடியோ எடுக்கும்போது சில தகவல்களை அழுத்தமாக சொல்கிறீங்க. ஒரு நாளில் அந்த ஒரு நாளில் நீ வந்து இந்த மெசேஜ் அனுப்பிச்சா எத்தனை நாள் மெசேஜ் சொல்ல வைக்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற எல்லாமே நீங்கள் எடுத்த வீடியோ. அப்போ எப்படி உங்களுக்கு பாதகமான காட்சி அதில் வரும்? கேர்ள்ஸ் விஷயத்தில் அவர் வந்து இவங்க சிஸ்டரை மட்டும் ஹராஸ் பண்ணல, இந்த மாதிரி பல பெண்களை அவர் ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். போகிற போக்கில் சொல்கிறீங்க 2 அடி அடித்தோம் அப்படின்ட்டு. அவனை கூட சொல்லுவான். என்னன்னு கேட்டாங்க 2 மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அதுக்கு போய் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? 2 ஒன்று தான். அந்த 2 அடி கூட உங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன? போலீஸே அடிக்கக்கூடாது சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். நிறைய மாத கர்ப்பிணியை வந்து அவங்கள வர வச்சு நாங்கள் 2 மணி நேரம் பேசணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் யார் நம்புறது? சரி நான் கேட்குறேன், அப்படியே கூட கேட்டா இவ்வளோ புத்திசாலியாக செயல்பட்டு நீங்கள் ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்காமையாக கொடுத்துருக்கீங்க. இந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பைத்தியமான குடும்பங்கள் போல இருக்கு. அவன் சோஷியல் மீடியா பிரபலன்றதுனால தான் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. காவல்துறை சரியாக செயல்பட்டாங்கன்னா 2 சைட்லையும் எஃப்ஐஆர் போடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் என் பார்வைக்கு அப்படி தான் தெரியும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரிச்சுவல் வாரியர் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வெளியே வந்து பேசியிருக்காரு, மீடியா பார்த்துருக்காரு. அவர் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே த்ரெட்னிங் பிளான் பண்ணியிருக்காங்க, என் ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என் ஃபோனை பிடிக்கிட்டாங்க, அவங்க அடிச்சு தான் நான் இப்படி பேசுன்னு சொல்கிறாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் கேங் இருக்காங்களே வீடியோ எடுத்தவங்க, அவங்களும் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க, இது அவர் சொல்கிறது எல்லாமே குற்றச்சாட்டு எல்லாமே போய் இது வந்து அதெல்லாம் தப்பு இல்லை, இது அஷ்மிதா சொன்னதுனால தான் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதில் சரியான அப்டேட் என்ன சார்? இல்லை, 2 தரப்புமே வந்து சரியில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அவன் வந்து நல்லா தெரிஞ்சிடுச்சு, அவன் வந்து பொறுக்கின்னு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே இவங்க சொல்லக்கூடிய அவன் தரப்பில் பேசுனதில் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபாய் கூப்பிட்டு கேட்டு மிரட்டினாங்கன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான ஆளான்னு தெரில முதல்ல. ஆனால் ஏதோ ஸ்கேம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்ககிட்ட இருக்குது இல்லை, ஆனால் 1 கோடி ரூபாய் கூப்பிட்டு கேட்டு மிரட்டினாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது அவன் சொல்லும் போதே தெரியுது. 2வது பக்கத்தில் இருக்கிற வந்து நபர்கள் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்து தான் பேசுகிறான்னு சொல்லி கொடுத்து தான் பேசுகிறான். அது நல்லா தெரியுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லி கொடுத்தது தெரியல, ஆனால் தெளிவாக பேசுகிறாங்க. தெளிவாக பேசுகிறதான்னு கேட்டால் அதே சமயத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் பேசுகிறாங்க. நான் சொல்கிறது பெண் தரப்பில். ஆனால் பெண் தரப்பில் இவன் அவங்களே சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, என்ன சொல்கிறான், நான் வந்து அவன் வந்து இந்த ஸ்கேமில் இருக்கிறான்னு சொல்லி நான் சொன்னேன், அவன் வந்தபோதே நான் சொன்னேன் வந்து நீ இந்த ஸ்கேம்லலாம் இருக்கிறன்னு நான் சொன்னேன்னு சொன்னேன். ஸ்கேமில் இருக்கிற ஒருத்தனை எதுக்கு சார் அவன் வந்து அவன் கூட பழகணும்? அவனை எதுக்கு வீட்டுக்கு வர வைக்கணும்? நல்லா தெரியுது இவன் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கமிட் ஆகிட்டான். இங்கே ஒரு மனிதனுடைய முதல் குற்றமே பொய் தான், கொள்ளை, மோசடி, சீட்டிங். அந்த நபர்கிட்ட ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கூட சொல்லலாம். அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க, ஏதோ ஒரு பார்ட்டியில் வந்தோம் பேசினா அடுத்த நாள் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வீடியோ எடுக்கும்போது சில தகவல்களை அழுத்தமாக சொல்கிறீங்க. இது சில நேரங்களில் இப்போ நீங்கள் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து ஒரு நிறத்தை எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், சிகப்பு, வெள்ளை, பச்சைன்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்கள் ஒரே பேனலாக எழுதிட்டே போயிடுவீங்க. ஏதோ ஒரு கலர் ஒரு பேனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் அதை எழுதும் போது பச்சைக்கு வந்து பச்சை நிறத்தில் எழுதலாம், சிகப்புக்கு வந்து சிகப்பு நிறத்தில் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி இவங்களுடைய பேசக்கூடிய பிளான் பண்ணி நீங்கள் என்ன சொல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு நாளில் அந்த ஒரு நாளில் நீ வந்து இந்த மெசேஜ் அனுப்பிச்சா எத்தனை நாள் மெசேஜ் சொல்ல வைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு என்ன அடிச்சதுனால தான் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வீடியோவில் பார்க்கும்போது அப்படி உண்மை தானே சார்? நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணி நீங்கள் பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க, உங்ககிட்ட வந்து ஒரு யதார்த்த நிலை இல்லை. நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்கள் பாதுகாக்கிறதுல ஒன்றும் ஒரு தப்பு இல்லை சார். பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்கள் பாதுகாக்கலாம், ஏன்னா சட்டம் சொல்லுது. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் வந்து கேட்டால் அந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அதுவே தெரியுது உங்களோட நோக்கம் என்னன்னு தெரியுது. நலரரம் படத்தில் எம்ஜிஆர் தொப்பி போட்டிருப்பாரு, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு மாஸ்கெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு இவ்வளோ நான் என்ன கேட்குறேன்னா,
கத்திரிக்காய்க்கு கால் முடிச்சு கடத்தலுக்கு வந்துடுச்சு. நீங்கள் ஒருபோதும் வந்து நீங்கள் பெண்ணை பாதுகாக்கலாம். ஆனால் உங்களையெல்லாம் நீங்கள் அவ்வளோ வந்து மாஸ்க்கை போட்டு அதை போட்டு இதை போட்டு நீங்கள் அதை பாதுகாக்கிறீங்க. ஆனால் இன்னொருத்தருடைய வந்து அவன் தவறே செய்திருந்தாலும் கூட அவனை கொண்டு போயிட்டு முறையாக நம்ம என்ன செய்யணும், காவல் நிலையத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் அவனை வந்து ஒப்படைச்சது. அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் இருக்கவங்க ஒருபோதும் வந்து அவங்க வந்து பெயரையோ, அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த ஏயு மேட்டருக்கு பிறகு ரொம்ப டைட்டாக இருக்குது. புரியுது. ஒருபோதும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட வந்து புகைப்படத்தை அவங்க வெளியிடவே மாட்டாங்க, பேர் வெளியிடறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த வகையிலும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்மையிலே நீங்கள் பாதிக்கப்பட்ட உங்களோட நோக்கம் என்ன, அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி தரணுன்ற உங்களுக்கு நோக்கம் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து வீடியோ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ள நீங்கள் உட்கார வச்சுருக்கட்டும், நீங்கள் போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்கள் ஒப்படைச்சிடணும். அதுதான் நேர்மையான நியாயமான நடவடிக்கை சார். புரியுது. நீங்கள் அதை விட்டுட்டு அவன் பொறிக்குன்னு தெரியும், அவன் மோசடி பேர் வழின்னு தெரியும், அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து கேட்டால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து அதையும் முன்கூட்டியே நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிப்பட்டவன் தெரியும், நான் வான் பண்ணியிருக்கிறேன், எதுக்கு நீங்கள் பழகுனீங்க அவன்கிட்ட? அப்போ சொல்கிற மாதிரி சார் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு அவர் மாட்டியிருப்பாரான்னு தெரியல. அவர் இருக்கிற கிரிமினல் மைண்டுக்கு வந்து சார் அதெல்லாம் சும்மா சார். நீங்கள் வேறு நம்ம போலீஸ்கிட்டலாம் மாட்டினாங்கன்னா ஜூஸ் ஆகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் தப்பு. அவ்வளோ பெரிய கிளவர்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் புகாரே கொடுக்காம நான் கேட்டால் வந்து நீங்களே எல்லாத்தையும் கையில் எடுத்துப்பீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. நான் கேட்குறேன், நீங்கள் உட்கார வச்சு அவனை அடிக்கிறீங்க, ஏதோ போகிற போக்கில் சொல்கிறீங்க 2 அடி அடித்தோம் அப்படின்ட்டு. அந்த 2 அடி கூட உங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன, போலீஸே அடிக்கக்கூடாது சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். பகிரங்கமாக கோர்ட்லையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான வந்து கிரிமினல்கள் சவால் கொடுக்குறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா மடக்கி அடக்கி ஒடுக்கி தான் அவனை அப்படியே கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போய் தான் உள்ளே கொண்டு போய் சிறையில் தள்ளுறதை நம்ம பார்த்தோம். அடிக்கிறதுக்கு போலீஸே அடிக்க முடியாதுன்ற ஒரு நிலை இருக்கும்போது, அவங்களுக்கே ஏகப்பட்ட வந்து சட்ட சிக்கல்கள் நெருக்கடிகளாக இருக்கும்போது, நீங்கள் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் தவறாக பண்ணால் கூட நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து நம்ம பார்க்குறோம்ல அந்த காட்சியை, நீங்கள் அடித்ததை வேணால் நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கிற வீடியோ சார், நீங்கள் எடுக்கிற எல்லாமே நீங்கள் எடுத்த வீடியோ. அப்போ எப்படி உங்களுக்கு பாதகமான காட்சி அதில் வரும்? நான் நினைக்கிறேன் இது டோட்டலாக சோஷியல் மீடியா பைத்தியங்கள் நினைக்கிறேன். டோட்டலாகவே இதை மெனக்கட்டு எடிட் பண்ணியிருக்கிறாங்க சார், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரொஃபஷனலாக அது என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. முழுக்க அவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பின்னாடி இந்த குரல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வருது. கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சபட்சம் வந்து அந்த எண்ணிக்கையில் சொல்லும் போது கிட்ட 6-7 பேர் வராங்க அக்கௌண்ட். அவங்க சொல்லும் போது 2 தரப்புல நம்ம நியாயமாக பேசுகிறோம் அந்த விஷயத்தில். ஓகே சார். இப்போ கூட அவர் வெளியே வந்து என்ன அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அடிச்சு 1 வாரம் மேலே அடிச்சு நான் தான் சொல்கிறேன் சார், அவங்ககிட்ட தவறு இருக்குது. உங்களுக்கு எங்கே போச்சு? சரி, நீங்களும் இதில் குற்றம் வந்து செஞ்சுருக்கீங்கன்ற நான் இதெல்லாம் விசாரிக்க தானே சார் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி அத்துமீறல்கள், அவதூறுகள், ஜனம் நமக்கு சொல்ல சைபர் குற்றங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜனம் நமக்கு வருது இல்லை ஃபோனில். அதில் என்ன சொல்லுது, சைபர் குற்றங்கள் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்கார வச்சு அடிச்சு உதைங்கன்னு சொல்லியிருக்கா. என்ன வார்த்தை இது? 2 அடி போகிற போக்கில் அப்படி ஈஸியாக 2 அடி அடிச்சிட்டாங்க. அவனை கூட சொல்லுவான். என்னன்னு கேட்டாங்க, 2 மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அதுக்கு போய் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அட ஆபாசமாக தான் சார், ஒரு 2 மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அதுக்கு போய் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? 2 ஒன்று தான். ஒரு பெண்கிட்ட நீங்கள் அத்துமீறல் பண்ணி இந்த மாதிரி ஆபாசமாக வந்து சொன்னால் நீங்கள் ஒரு சாட்டிங் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டம் இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேப் பண்ணிட்டா குற்றங்கள் வந்து ஏயுவில் நடந்த மாதிரியான ஒரு குற்றங்களோ அல்லது அதை தாண்டி இன்னும் பல குற்றங்கள் இருக்குது பெண்கள்கிட்ட அத்துமீறல்னு. முதல் ஸ்டெப் அவன் எடுத்து வச்சிட்டான். ஓகே, அதுக்கு காரணம் யார்? சரி, அவன் பண்ணிட்டான்ல, ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தனால கூப்பிட்டு அவனை 2 தட்டு தட்டி அவங்க அதை வான் பண்ணி கூட அதை விட்டுருக்கலாம். இது வந்து இல்லை வந்து வழக்கு கூட பதிவு பண்ணிருக்கலாம் நீங்கள் விரும்பினா. ஓகே, அதே மாதிரி விஷ்ணு சார் கட்டாயம் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி தான் தீரணும்னு சொன்னால் அதை காவல்துறை செய்ய தான் போகிறாங்க. இல்லை, வீடியோ ரிலீஸ் பண்ணதே அஸ்மிதா தான் சொல்கிறாங்க சார். அதெல்லாம் வேற சார். நீங்கள் இதெல்லாம் யார் நம்புறது? அவங்க வந்து சொல்லணும், அஸ்மிதா வந்து சொல்லணும் நீங்கள் வீடியோ எடுத்தீங்க, அதை அஸ்மிதா கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க. வீடியோ எடுக்கும் போது உங்களுக்கு நோக்கம் வந்து கேட்டால் அஸ்மிதா கிட்ட கொடுக்கணுன்ற நோக்கம் இருந்தால் இதெல்லாம் கோர்ட்டில் போய் விசாரணை பண்ணும்போது இவங்க தண்ணி குடிப்பாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கும்போது இதை வந்து அவங்க மனைவி அஸ்மிதா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்ற நோக்கத்துக்காக அவங்க எடுத்திருப்பாங்களா? வீடியோ எடுத்த நோக்கமே ஒன்று இப்படி இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சோஷியல் மீடியாவில் அனுப்பி அவனோட நேமை டேமேஜ் பண்ணணும். என்னை கேட்டால் ஒரே நோக்கம்னு கேட்டால் அவனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸில் விட்டுருந்தாங்கன்னா அதுதான் நேர்மையான நோக்கம். அதேமாதிரி அதை வீடியோ எடுத்திருக்காங்கன்னா 2 நோக்கம். ஒன்று, அந்த இனி அவன் வந்து சோஷியல் மீடியாவில் அவன் வந்து அவனுடைய இன்ஸ்டாவில் வந்து அவனை காலி பண்ணணும். அவனை சோஷியல் மீடியா இனி அவன் வந்து அவனோட கெரியரே காலி பண்ணணும். ஒன்று அது நோக்கம் இருக்கும். இல்லைனா அதை வச்சு வந்து கேட்டால் அவங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட பணத்தை ஆட்டைய போடணும். இந்த 2 விஷயம் தான் இருக்குமே தவிர இதை தாண்டி அந்த வீடியோ எடுக்கும் போதே வந்து கேட்டால் இது அஸ்மிதா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல நோக்கம் கேட்டால் அந்த பொண்ணு நிறை மாத கர்ப்பிணி, நீங்களே சொல்கிறீங்க. நிறை மாத கர்ப்பிணி கிட்ட கொண்டு போயிட்டு கணவன் இந்த மாதிரி சொன்ன கேட்டால் எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அந்த பெண்மணி. யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப நேர்மையாக பேச நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அப்படி ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம். இல்லைங்க, நாங்கள் எங்கள் நோக்கமே என்னென்னா அந்த வீடியோ எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். பொண்டாட்டியோட நிலைமை இப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? இல்லை அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு தான் பேசியிருப்பீங்களா?
நிறைய மாத கர்ப்பிணியை வந்து அவங்கள வர வச்சு நாங்கள் 2 மணி நேரம் பேசணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் யார் நம்புறது? சரி நான் கேட்குறேன், அப்படியே கூட கேட்டா இவ்வளோ புத்திசாலியாக செயல்பட்டு நீங்கள் ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்காமையாக கொடுத்துருப்பீங்க. அப்போ உங்கள் நோக்கம் தப்பாயிடுது சார். அங்கே அதேமாதிரி இந்த சர்ச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக வெடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு போகும்போது ஆணுரை பாக்கெட்டை வந்து அவர் பாக்கெட்டே வச்சு சார் இதெல்லாம் யார் என்ன சொல்றாருன்னா அவங்க தான் வச்சு எடுத்தாங்க. நீங்கள் ஒரு தம்பி தயவு செஞ்சு கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, இதெல்லாம் நிறைய இருக்குது சார், இதெல்லாம் சொல்லுவாங்க சார். இதெல்லாம் நான் கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கள்ளக்குறிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாணவி கொலை வழக்கு இருக்குல்ல கள்ளக்குறிச்சியில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட தாளாளர் இருக்கிறார்ல, பேர் ரவிக்குமார் ஓகே, அந்த அவருடைய பீரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா காண்டம் பாக்கெட் நிறைய இருந்துன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க தரப்பில் வந்து கேட்டால் மறுக்கவே இல்லை. புரியுங்களா? இவ்வளோ பேசினால இவன் காண்டம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அப்படி ஒரு செய்தி வந்தது இல்லை, அதுக்கு எதனா அவன் பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க தான் என் பாக்கெட்டில் வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்புறம் எடுத்தாங்க, அடிச்சு எடுத்தாங்க. இதுதான் இப்போ புரியுதுங்களா? ஏன் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பண்ணாங்கன்ட்டான். ஏன்னா போனை நீங்கள் வாங்கினதே தப்பு முதல்ல. இப்போ புரியுதுல இவங்க செய்த தவறுலாம் என்னென்னு. ஷூட் பண்ணது தப்பு, அதை ஷூட் பண்ணும்போது ரொம்ப கிளவராக உங்களை நினச்சிக்கிட்டு அவனுடைய ஃபோன்லேயே ஷூட் பண்ண சொன்னீங்க பாருங்க, அது இப்போ புரியுதுங்களா? அவன் அப்படி தான் சொல்லுவான். இப்போ என்ன சொல்லிட்டான், யாரோ ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை சொல்லி கொடுத்துட்டான். நல்ல ஒரு அட்வொகேட் இல்லை, ஒரு அட்வொகேட்டை சொல்லி கொடுத்தாச்சு, கிளவரான அட்வொகேட். என்னன்னு கேட்டால் ஒரே வார்த்தை என்னன்னா, என்னை வந்து மிரட்டி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிவிடு, என் ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிவிடு, என் ஃபோனு திருடு போயிடுச்சுன்னு சொல்லிவிடு. முதல்ல சொன்னது ஐடியா என்னன்னு கேட்டால் என் ஃபோன் திருடு போயிடுச்சு அப்படிதான் சொன்னார் வெளியே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவன் என் ஃபோனை பிடிங்கிட்டான்னு சொல்லிவிடு, முடிஞ்சிச்சு. இப்போ புரியுதுங்களா? இப்படி தான் சார் போலீஸ்காரங்களுக்கே எவ்வளோ சிக்கல் இருக்குமா. ஒரு அக்யூஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நேராக போய் கோர்ட்டை போய் நின்றுன்னு கேட்டால் என்கிட்ட அடித்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. எத்தனை வழக்கில் ஒருத்தரை கன்விக்ஷனை கொண்டு வரதுக்குள்ளே வந்து காவல்துறையில் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். உண்மையான குற்றவாளி நிஜமாக அவன் தான் குற்றம் செஞ்சுருக்கிறான், அதுக்கான சாட்சிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவனை கொண்டு வந்து கன்விக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவன் கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தூள் தூளாக உடஞ்சி அவன் வந்து ரிலீவ் ஆகி போகிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. காவல்துறையில் நல்லா தெரியும் இந்த குற்றத்தை அவன் தான் பண்ணாங்க. ஸோ காவல்துறைக்கே சிக்கல் இருக்குது சார். அடித்து கையெழுத்து வாங்கினாங்க, ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருப்பான் அவன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுக்கிற சிஸ்டம்லாம் வந்தது. அப்படி தான் சொல்லுங்க. அப்போ சொல்லுவாங்க என்ன மிரட்டி சொல்ல சொன்னாங்கன்றான். இப்போ அதெல்லாம் நடக்குது இந்த காண்டம் விவகாரத்துலேயும் அப்படி தான். நீங்கள் அதுக்கு தான் அந்த கோர்ட்டுன்னு ஒரு படம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது முழுக்க இந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பைத்தியமான குடும்பங்கள் போல இருக்குது. அவன் சோஷியல் மீடியா பிரபலன்றதுனால தான் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவனுடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை அவங்க எடுத்துருக்காங்க. 2 நோக்கத்தை தவிர வேறு என்ன சார் நோக்கம் இருக்கும்? ஓகே சார், இந்த விஷயத்தில் நீங்கள் ஷூட் எடுத்துருக்கீங்கன்னா ஒன்று அதை ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா அதை வச்சு அவங்ககிட்ட காசு வாங்க போகிறீங்க. 2த்துல அதெல்லாம் ஒன்று தானே இருக்கும். அவன் செய்தது எல்லாமே பொறுக்கித்தனமாக இருக்கட்டும். அந்த பொறுக்கித்தனத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதுவும் ரொம்ப மோசமாக தானே இருக்குது. புரியுது சார், நியாயமாக இல்லையே. ஓகே சார், இந்த விஷயத்தில் நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? 2 தரப்புமே வந்து சரியில்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவல்துறை சரியாக செயல்பட்டாங்கன்னா 2 சைட்லையும் எஃப்ஐஆர் போடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் என் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. இவங்க எப்படி பண்ணாலும் கேட்டால் நீங்கள் 2 அடி அடிச்சேன்னு சொல்லுங்கள், 4 அடி அடிச்சேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரம் கொடுத்தது யார்? அவன் பொறுக்கி, அதில் நோ டவுட். அந்த பொறுக்கி நீங்கள் வீட்டில் சேர்த்தது முதல் உங்கள் குற்றம். அதுவும் தெரிஞ்சவன் அவன் வந்து ஸ்கேமில் இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னு அவனை நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு தெரிய வருது, ரொம்ப நேர்மையானவங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்தோம், நாங்கள் அதை வெளியிடல, அஸ்மிதா வெளியிட்டாங்க, அஸ்மிதா பேச மாட்டாங்க. சார் ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி வந்து கேட்டால் வாங்கிட்டு போனாங்க, 1 வாரம் கழிச்சு அவங்க தான் வெளியிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? அவங்க வந்து சொன்னதான் தெரியும். அவங்க வந்து சொன்னதானே தெரியும். ஏன் அவங்க வர கேட்டால் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கருத்து வேற்றுமை கணவன் மனைவி கூட இருக்கலாம்ல. இப்படிப்பட்ட நபர் இருக்கிற போது கேட்டால் அவங்களுக்கும் வந்து ஏன்னா அவங்களும் வந்து அதான் நான் சொல்லலை, எல்லாமே இங்கே வந்து சோஷியல் மீடியாக்களை இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஒரு நியாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அணுகிக்கணும்னா தவறு நடந்துச்சுன்னு சொன்ன உடனே நீங்கள் கொண்டு போய் என்ன செய்யணும் கேட்டால் வந்து போலீஸில் ஹேண்டில் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இப்போ நீங்கள் என்ன இப்போ சாதிச்சது என்ன, இந்த குடும்பம் சாதிச்சது என்ன இப்போ புரியுதுங்களா? தவறான நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும், இதில் தெரிய வருதா இல்லையா? ஓகே சார், ஆனால் 2 தரப்புலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்கிறது தான் நியாயமானது. ஓகே சார், இவ்வளோ கேட்டுக்களுக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு நன்றி சார்.